ஹே கதைக்கு நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் வெறுத்து ஒதுக்குறா. அதுக்காகவே இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவ எதிர்க்கையே வந்துட்டு எக்கச்சக்கமான பொண்ணுங்க கூட வந்து தங்குறான். ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து காண்டாகுறா. இருந்தாலும் எதுக்காக ஹீரோவை அவ வெறுத்து ஒதுக்குறா? அவங்க கடைசியில ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையான்றதுதான் கதை. ஸோ எப்பயும் சொல்கிறது தான், இப்பயும் சொல்கிறேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் யார்கிட்டயோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கா. அந்த சைட்லேருந்து பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்னும் வந்து உனக்கு 2 வாரம் தான் டைம். 2 வாரத்துக்குள்ளே நீயே வந்து ஃபேக்காக சேர்த்து போன மாதிரி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவளுமே எல்லாத்துக்குமே ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உன்னோட புருஷன் எதுனா பிரச்சனை பண்ணுவானா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, என் புருஷனா கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது. இப்ப கூட வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட தான் எங்களோட ரூம்ல தங்கி ஒன்னா இருக்கான் அப்படின்னு சொல்றா. கரெக்டா அதே நேரத்துக்கு தான் வந்துட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு வந்து ஜிம்மர். நம்ம ஹீரோயினோட பேரு வந்து நான்சி. எனக்கு காண்டம் தீர்ந்துருச்சு, உடனே போய் காண்டம் வாங்கிட்டு வா. ஆமா, உனக்கு என்ன காசு தானே தேவை, இதை வாங்கிட்டு வரதுல உனக்கு என்ன பிரச்சனையா இருக்கு, எவ்வளவு பணம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் வந்துட்டு ஓகே நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே போட்ட பணத்தெல்லாம் பொறுக்கிட்டு இருக்கா. அப்பதான் வந்து ஷெர்லி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது வேற யாரும் இல்ல, நம்ம ஜிம்மர் இருக்கான் இல்லையா, அவனோட லேட்டஸ்ட் லவ்வர் தான். ஆனா நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதை பார்த்த உடனே ஹீரோயின் செம்ம காண்டாயிரா. இவ்வளவு நாள் ஏதோ பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து பரவாயில்ல, ஆனா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டையே இன்னைக்கு கூட்டிட்டு வந்து ஏன் ரூம்ல இருக்க ஒன்னா, இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்துறா. உன்னை நான் வந்துட்டு பைத்தியக்காரத்தனமா காதலிச்சதுக்கு எனக்கு நீ என்ன பரிசு கொடுத்துருக்க அப்படின்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வயிற்றுல இருக்க கீரலை காட்டுறான். இப்ப வரைக்கும் நீ பண்ண தப்பு உனக்கு புரியல, நீ என்னை விட்டுட்டு போனதுக்கான கரெக்டான ரீசனும் நீ சொல்லலையே அப்படின்னும் போது, நான் சொன்னதுதான் உண்மை. ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, அப்ப நீ பிச்சைக்காரனா இருந்த, அதனாலதான் நான் உன்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்றா. அப்ப உனக்கு பணம் தானே முக்கியம், பணத்துக்காக நீ என்ன வேணா செய்வ இல்லையா, இதா பணத்தை வச்சுக்கோ, நீ போயிட்டு காண்டம்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றான். ஹீரோயினை எவ்வளவு இவனால டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளவு டார்ச்சர் பண்றா. இத்த வாங்கிட்டு வா அத்தை வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிக்கிட்டே இருக்கான், காசு கொடுத்துக்கிட்டே இருக்கான். இதா காசு அதுதானே உனக்கு தேவை, இதா இதையே வச்சுட்டு குடும்பம் நடத்து அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவளோட டைரியை ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா ஹீரோவும் இவ்வளவு இருக்கா மாதிரி தான் போட்டோ வச்சிருக்கா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் 7 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேரும் காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கடைசியா ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவை பாக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு கிளம்பியிருக்கா. அந்த டைமுக்கு ஹீரோ போயிட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். நான் இது 4வது வாட்டியா இவளுக்கு ப்ரப்போஸ் பண்றேன், 4வது வாட்டியா எனக்கு ஓகே சொல்லிட்டா. ஆனா இன்னும் நான் வந்துட்டு 100 வாட்டி ப்ரப்போஸ் பண்ணுவேன் அவளுக்கு. 100 வாட்டியும் வந்துட்டு ஒரு விதமா ப்ரப்போஸ் பண்ணுவேன். என்னன்னா அவளை அந்த அளவுக்கு காதலிக்கிறேன், எனக்கு அவர் தான் அவ்வளோ முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்க்கையும் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். 4 வாட்டி இல்லை, 100 வாட்டி இல்லை, 1000 வாட்டி இவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாலும் இவனுக்கு நான் ஓகே தான் சொல்லுவேன் அப்படின்னு எல்லாரும் எதிர்க்கு ஹீரோயினும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கா. அப்பதான் ஒரு நாள் ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு நியூஸ் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, போலீஸ் ஆஃபீஸரா இருந்து அவங்க அப்பா சடனா இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு. என்ன ஆயிருக்குன்னா, இவர் அண்டர் கவரா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு ட்ரக் மாஃபியாவை பிடிக்கிறதுக்காக. அப்போ இவர் இறந்து போனதுனால அவரோட வேலை நம்ம ஹீரோயினுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அவளுக்குமே அதே ட்ரக் மாஃபியாவை கண்டுபிடிக்கணும், அண்டர் கவர் வேலை தான் பண்ணணும் அப்படின்றது தான் வேலையா வந்திருக்கு. இவ்வளவு நாளுமே அண்டர் கவரா இவ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. பட் ஆனா இப்போ அவளோட ஹையர் அஃபிஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, உன்னோட டெத்தை நீயே வந்து ஃபேக்கா பண்ணிட்டு உடனே நீ வந்தாகணும். ஏன்னா இப்ப நீ நேர்ல போய் பண்ண வேண்டிய வேலைலாம் அதிகமா இருக்கு. இதுக்கப்புறம் நீ வந்து திரும்பவும் வருவியா மாட்டியான்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால வேற வழியே இல்லாம ஹீரோயின் இப்ப செத்துட்டா மாதிரி ஒரு ஆக்டர் போட்டு ஆகணும். இதுவே ஹீரோ வந்துட்டு இன்னமும் இவளை லவ் பண்ணிக்கிட்டே இருந்தான்னா கண்டிப்பா அவன் விடமாட்டான், இவளை சாகவும் விடமாட்டான், இவளை போயிட்டு அந்த மாதிரி மோசமான வேலையை செய்யவும் விடமாட்டான் இல்லையா. அதனாலதான் ஹீரோ கிட்ட பணம் தான் முக்கியம் அப்படின்னு நடிச்சுக்கிட்டு இருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோ எப்படியோ ஹீரோயின் இருக்க இடத்த தேடி கண்டுபிடிச்சு போயிட்டு இருக்கான். அப்பதான் வந்து எதுக்காக நீ வந்து என்னை விட்டுட்டு போயிட்ட, ஏன் எதுவுமே சொல்லல, என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல நீ பிச்சைக்காரனாவே இருக்க, எனக்கு வந்து பணக்காரன் தான் இப்ப தேவைப்படுறான், எனக்கு அதிகப்படியான செலவு இருக்கு, எனக்கு ஆடம்பர செலவு இருக்கு, உன்னை மாதிரி பிச்சைக்காரன் கிட்ட என்னால வாழ முடியாது, இதான் நீ கொடுத்த வெள்ளி ரிங்கு அப்படின்னு சொல்லி தூக்கி அவன் மேலேயே அடிச்சுட்டு போயிடுறா. ஹீரோவால அதை ஏத்துக்க முடியாம அவனும் பைத்தியக்காரன் மாதிரி அந்த வண்டி பின்னாடியே ஓடி வந்துட்டு இருந்திருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு.
அந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோக்கு கிட்னி வந்து டேமேஜ் ஆயிடுது. அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஹீரோயினை தேடி ஹீரோ வந்திருக்கான். ஆனா பழைய மாதிரி வராம கோடீஸ்வரனா வந்து இவளை துரத்தி கல்யாணம் பண்ணியிருக்கான். வேற வழியே இல்லாம அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா அவன் உன்னை விட்டு போகவே மாட்டான், உன்னோட வேலையும் தடைப்படும் அப்படின்னு சொல்லி இவளோட ஹையர் அஃபீஷியல்ஸ் சொல்லியிருக்காங்க. அதனால ஹீரோயினுமே கல்யாணம் பண்ணிக்கிறா. இவளை டார்ச்சர் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஹீரோவும் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா கண்டினியூவா வந்து ஒரு பொண்ணையா வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். டெய்லியும் வேற பொண்ணை கூட்டிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட இந்த வேலையை செய்ய அந்த வேலையை செய்ய அப்படின்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு வார்த்தை அவ வாயை திறந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவான்னு நினைக்கிறான். ஆனா ஹீரோயினால சொல்ல முடியாம வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வெயிட் பண்ணிட்டு இருந்த நாளும் வந்துடுச்சு. இன்னும் முழுசா 1 வாரம் தான் இருக்கு. இந்த 1 வாரம் நீ என்ன கேட்டாலோ நான் எந்த வகையாகவும் நோ சொல்லாம நீ கேட்குற எல்லா விஷயத்தையும் செஞ்சு தருவேன். கண்டிப்பா இந்த லைஃப்ல இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்க போறது கிடையாது. இதுல இருந்து நீயும் ஃப்ரீயாக போறேன், நானும் ஃப்ரீயாக போறேன் அப்படின்னு எழுதி வைக்கிறா. இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஹீரோவுக்கு வந்து ஆக்சிடென்ட்ல கிட்னி டேமேஜ் ஆயிடுச்சு இல்லையா, அப்ப வந்து வேற ஒரு கிட்னி தான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்திருக்கா டொனேட் பண்றதுக்காக. அப்ப டாக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு இன்னும் கல்யாணமும் ஆகல, குழந்தையும் பிறக்கல, நீங்க இப்போ கிட்னி கொடுக்கறது உங்களுக்கு அந்த அளவு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என்ன ஆனாலும் கவலை கிடையாது, நான் வந்து இதை பண்ணியே ஆவேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நான் தான் இதை பண்ணேன் அப்படின்றது அவனுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறா. மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா இல்லையா, அவளோட பேர் வந்து ஷர்லி. அவளுக்கு பர்த்டே வருது. அதுக்காக வந்து ஹீரோ அப்படியே பயங்கரமான பெரிய பார்ட்டியை கொடுக்குறான், எல்லாரையும் கூப்பிட்டு வைக்கிறான், அவளுக்கு கேக் கட் பண்றான், பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் எதிர்க்கையும் அவளை கிஸ்ஸும் பண்றான். ஹீரோயினும் அதே இடத்துல தான் இருக்கா. அங்க இருக்க எல்லாருமே வந்து பொண்டாட்டியை வச்சுக்கிட்டே அவளை கிஸ் பண்றானே, என்னடா இது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் காதுபட பேசுறாங்க. ஆனாலும் ஹீரோயினுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. டிவோர்ஸ் பேப்பர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடறா. ஆனா அவன் கிட்ட எப்படி சைன் வாங்குறது, அவன் தான் நம்மளை கூடியே வச்சு டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறானே, அவன் எப்படி இதுல சைன் போடுவான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் ஹீரோயினுக்கு வந்து பெருசா அங்க பார்ட்டி அண்ட இருக்கிறது பிடிக்கல. அதனால வந்துட்டு அவளோட ரூம்க்கு வரலாம் அப்படின்னு வரும்போது பின்னாடியே வந்துட்டு ஃப்ரெண்டு வரா. நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க, உண்மையாவே வந்து உனக்கு எந்த வகையிலும் கஷ்டமா இல்லையா, நான் உன் புருஷன் கூட இருக்கேன், அவன் கூடயே இருக்கேன், அது மட்டும் இல்லாம நாங்க நைட்டு ஒன்னா இருக்கோம், உன்னோட பெட்ரூம்ல நான் அவன் கூட இருக்கேன், இன்னைக்கு எல்லாரும் எதிர்க்கையும் எனக்கு கேக் கட் பண்ணி என்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றான், என்னை எல்லாரும் எதிர்க்கையும் கிஸ் பண்றான் அப்படின்னும் போது எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க, என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. அப்படியா, ரொம்ப நல்லதா போச்சு, அப்பாடா, நான் ரொம்ப போராடலாம் வேணாம், நீ வந்து டிவோர்ஸ் பண்ணிட அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்லி கேக்குறா. ஹீரோயின் முழிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. ஓ, இப்பதான் எனக்கு புரியுது நீ எதுக்காக முழிக்கிறேன்னு சொல்லிட்டு. டெய்லி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வருவான், ஆனா என் கிட்ட ஏன் இவ்வளோ அட்டாச் ஆயிட்டான் அப்படின்றது தானே நீ யோசிக்கிற. நான் அவன்கிட்ட ஒரே ஒரு பொய்யை தான் சொன்னேன், என்னோட கிட்னியை தான்டா உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். டாக்டர் கிட்ட விசாரிச்சேன், அவனுக்கு யாரு கிட்னி கொடுத்தான் அப்படின்ற விஷயத்த யாருக்குமே சொல்ல மாட்டாங்களாம், அதனாலதான் அந்த சான்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவனும் உடனே வந்து என் மேல சிம்பத்தியில பயங்கரமா அக்கறை காட்ட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்றா. நான் சந்தேகப்பட்டேன், நீ வந்துட்டு இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிருப்பேன்னு எனக்கு அப்பவே தெரியும், இது பொய்ன்றதும் எனக்கு தெரியும் அப்படின்னும் போது, அப்படியா, நீ டிவோர்ஸ்க்கு உடனே ஒத்துப்ப அப்படின்றத நான் யோசிக்கவே இல்லை. ஆனா என்ன எனக்கு ஒரே ஒரு டவுட்டுனா, இப்ப டிவோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீ என்னையே பின்னாடி முதுகுல குத்துவியா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரி கேக்குறா. ஹீரோயின் இல்ல நான் டிவோர்ஸ் தரதான் போறேன் ஹீரோக்கு அப்படின்னு சொல்றா. நீ ஏன் டிவோர்ஸ் கொடுத்துட்டீனா அவன் எப்படி ஏன் மேல அக்கறையா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றான்னா பிளான் பண்ணி படிக்கட்டுல உருண்டு விழுந்துடுறா. ஹீரோயின் தான் தள்ளி விட்டான்ற மாதிரி எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. ஹீரோவுமே வந்து ஹீரோயினை பார்த்த உடனே நீ எல்லாம் மனுஷியா இல்ல மிருகமா, எதுக்காக இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற அப்படின்னு கத்துறான். அப்பதான் கரெக்டா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அவளுக்கு மண்டையில அடிபட்டு பிளட் லாஸ் அதிகமாயிடுது. அதனால ஹீரோயினை புடிச்சு இழுத்துட்டு வந்துட்டு, இவ இருந்தா என்ன செத்தா என்ன, இவ உதவாக்காரதான், இவ உடம்புல இருந்து எவ்வளவு வேணாலும் பிளட் எடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, அவளுக்கு நார்மலா கிடைக்கிற பிளட் தான், அதனால எங்க நீ போனீனாலும் கிடைக்கும், எதுக்காக நீ என்ன டார்ச்சர் பண்ற அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. நீ சும்மா தானே இருக்க, நீ பிளட் கொடு, நீ தானே தள்ளி விட்ட, உன்னால தானே அவளுக்கு இந்த மாதிரி ஆச்சு, உனக்கு தான் பணம் இருந்தா பிரச்சனையே இல்லையே, எவ்வளவு வேணாலும் பணம் இருந்தது அப்படின்னா உனக்கு தான் போதும்ல, இதா என்னோட கார்டை வச்சுக்கோ, இதுல எக்கச்சக்கமான பணம் இருக்கு, மொத்தமா உனக்கு தான் அப்படின்னு சொல்றான். இதை முதல்லயே சொல்லிருக்கலாம்ல, நான் இவ்வளவு நேரம் வேஸ்டா பேசியிருக்க மாட்டேனே, தண்டமா எதுக்கு சும்மாவே என்னோட பிளட்டை கொடுக்கணும்னு தான் கோவப்பட்டேன்,
இப்போ ஓகே, எவ்வளவு வேணும்னாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு கையை நீட்டிடுறா. இவன் மனசுக்குள்ள இப்பவும் வந்து என்னன்னா ஹீரோயின் மேல லவ் இருக்கு. அதனால இவன் நினைக்கிறான், நீ இப்பவும் பணம் பணம்னு தான் இருக்கியா, இல்ல எதனால இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு பயங்கரமான கஷ்டம். அப்ப ஹீரோயினுக்கு ஆப்ரேஷன் பண்ணாரு இல்லையா, அந்த டாக்டர் வந்துட்டு அவளுக்கு வந்து ஒரு கிட்னியே கிடையாது, அவ பிளட் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடனே ஹீரோயின் வந்து சைகை காமிச்சிடறா, சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு. சும்மா லூஸ் மாதிரி எதனா பேசாதீங்க டாக்டர், மரியாதையும் இருந்து போங்க அப்படின்னு திட்டி விட்டுறான். பாவம் அவரும் உன்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும்ன்றதுக்காக என்னென்னவோ ட்ரை பண்றாரு. பாத்தியா நீ என்ன அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துற அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. என்ன டாக்டர் அவகிட்ட இருந்து பணம் வாங்கிட்டியா? ஆமா ஆமா, பணம் நிறைய தான் வச்சிருக்கா, என் கிட்ட இருந்து வாங்கி வாங்கி என்னை விட பணக்காரி ஆயிடுவா போல, அதனால தானே நீ இப்படியெல்லாம் பேசின, மரியாதையா வெளியில போ அப்படின்றான். நமக்காக கிட்னியை சட்னி மாதிரி எடுத்து கொடுத்துட்டா கண்டிப்பா அவளை வந்துட்டு நம்ம தான் விழுந்து விழுந்து கவனிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இவனும் ஷர்லியை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கான். இதை ஹீரோயினும் பாக்குறா. ஹீரோயின் நிக்கிறான்றத பார்த்துட்டு வேணுனே என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, தயவு செஞ்சு அவளை லவ் பண்ணாதீங்க, அவ உங்களையும் சரி உங்களை சூழ்ந்து இருக்க யாரையும் சரி கொஞ்சம் கூட விரும்பவே இல்லை, அவ எல்லாரையும் வெறுக்கிறா, இவ போக போக எனக்கு பண்றது பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுவா, உங்களை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுவான்னு பயமா இருக்கு, அவளை லவ் பண்ணாதீங்க, இனிமே என்னையே லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. இவனும் வந்து ஹீரோயின் நிக்கிறத பார்த்துட்டு வேணும்னே ஊக்கிடத்தவங்கன்னு கட்டி பிடிச்சிக்கிறான். ஹீரோயினும் வந்து காலேஜ் படிக்கும் போது ஹீரோ பயங்கரமா விழுந்து விழுந்து ஹீரோயினை கவனிச்சுப்பான். அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் பயங்கரமான ஒரு பாண்டிங் இருந்தது. அதை எல்லாத்தையும் இப்ப யோசித்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா ஹீரோயின். நைட்டு ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஹோட்டலோட லொகேஷன் அனுப்பி இப்போ உடனே வந்து இந்த ஹோட்டலுக்கு வா அப்படின்னு போட்டிருக்கு. அங்க போய் பார்த்தா தான் தெரியுது ஷெர்லி வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆயிட்டா. அதுக்காக எல்லாருக்கும் பார்ட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஹீரோ. ஹீரோயினை பார்த்த உடனே அவனே ஷாக் ஆயிடுறான். நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்பதான் ஷெர்லி சொல்றா, அது ஒன்றும் இல்லை, அவள் எனக்கு பிளட் எல்லாம் கொடுத்து காப்பாத்திருக்கா இல்லையா, அதனால தான் நான் வந்துட்டு பார்ட்டியை அவளும் என்ஜாய் பண்ணட்டோன்னு சொல்லி வர சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவ என்னோட வீட்டு வேலைக்காரி தான், இவளை வந்து வச்சு நீங்க எவ்வளவு வேணா என்டர்டெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அங்க இருக்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஹீரோயின் கிட்ட இதை குடி அதை குடின்னு சொல்லிட்டு மாறி மாறி குடிக்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவும் நீ எவ்வளவு குடிக்கிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு காசு அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். ஹீரோ நம்மளை வெறுக்கணுன்ற காரணத்துக்காக அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. ரொம்பவும் குடிச்சுட்டா எப்படியாவது வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. ஆனா அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அந்த சைட வந்து ஹீரோ ஃப்ரெண்டுல ஒருத்தன் வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா எட்டி ஒரு மிதிச்சிடுறா. அவ்வளவுதான், அவன் உயிர் போற மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடலாம் அப்படின்னு பாக்குறா. ஆனா பாதி வழியிலேயே அவளை வந்து ஹீரோ பிடிச்சிட்டு போயிடுறான். ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு, நீ என்ன சொன்னாலும் செய்வியா, பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா, இன்னைக்கு நைட்டு நீ இங்கேயே என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்றான். என்னால முடியாது, தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்றா. நீ தான் பணம் கொடுத்தா என்ன வேணா பண்ணுவியே, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை, நான் தான் எவ்வளவு வேணாலும் பணம் தரேன்னு சொல்றேன் இல்லையா அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே ஹீரோயின் என்னால முடியாது, இதை மட்டும் என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றான். அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்றா, இதுல நீ கையெழுத்து போட்டு தந்த அப்படின்னா நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலா பார்த்தா இது வந்து டிவோர்ஸ் அக்ரிமெண்ட். ஆனா இவ என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தா, மேல வந்துட்டு இவ சொத்தெல்லாம் எழுதி வாங்குற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணியிருக்கா. அதை வச்சுட்டு இவனை ஏமாத்தி தான் கையெழுத்து வாங்குறா. இந்த வாட்டி என்ன என்னோட வீடா, நான் இருக்க வீடு தானே, அதை எடுத்துக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்போ நீ வந்து என் கூட இருக்கிறதுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். அதோட ஹீரோ தூங்கினதுக்கு அப்புறமா அந்த அக்ரிமெண்ட்டை எடுத்துக்கிட்டு அவ அங்க இருந்து போயிடுறா. இன்னமும் ஹீரோயின் இங்க இருந்து கிளம்பி போகல. அதனால இவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவளோட ஃப்ரெண்டை கூடியே வச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஹீரோயின் எதிர்க்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு வேணும்னே ஹீரோயினை வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு சைலண்டா தான் இருக்கா. இவளும் எப்ப பாரு ஹீரோயினை வெறுப்பேத்துற மாதிரி நைட்டெல்லாம் அவன் தூங்க விடவே இல்லை, எனக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுறியா அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினை பயங்கரமா வெறுப்பேத்துறா. ஆக்சுவலா உன்னோட போட்டோ இங்க இருக்கிறது எதுவுமே வந்துட்டு ஹீரோக்கு பிடிக்கவே இல்லை, அதுவும் உங்க கல்யாண போட்டோ இருக்கு பத்தியா, சுத்தமா அதை அவனுக்கு பார்க்கும் போது ரொம்ப ஆத்திரம் தான் வருதான், இதெல்லாம் கொஞ்சம் குப்பையில போட்டுறியா அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஷெர்லி என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, எனக்கு அவனுக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணம், இன்னும் 2 நல்ல கல்யாணம், எங்களோட கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வை, நீ கூடியே இருந்து பண்ணணும் புரியுதா அப்படின்னு சொல்லும் போது
கண்டிப்பா பண்ணிட்டு போறேன், அதுதானே உங்களோட ஆசை, அதையும் நான் செஞ்சுட்டே கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. என்னது போறியா, இங்க இருந்து நீ எங்க போவ, எங்கேயும் போக முடியாது உன்னால அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வரான். இன்னும் எங்க போகணும்னு நீ பிளான் வச்சிட்டு இருக்க, மரியாதையா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி டார்ச்சர் பண்றான். அவ வந்து எதுவும் சொல்லாம சைலண்டா இருக்கா. இது பாரு, 2 நாள்ல அவளுக்கும் எனக்கும் கல்யாணம், அப்ப உனக்கு பிரச்சனை இல்லையா, உனக்கு எதை பற்றியும் கவலை இல்லையா, உனக்கு என்னை பற்றி கவலையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின் சிம்பிளா. அப்படா எனக்கு அதை ப்ரூவ் பண்ணு, நீ வந்து என் கல்யாணத்தில் முன்னாடி நிற்கணும், நீ தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சரின்னு சொல்கிறா. ஹீரோக்கு செம்ம கடுப்பாயி அழவே ஆரம்பிச்சிடுறான். மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா கல்யாண வேலையெல்லாம் வந்து பரபரப்பாக பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் ஷர்லியும் வந்துட்டு ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு போகிறாங்க அவங்க வெட்டிங் ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் அங்கே தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா. அவளுக்கு வந்துட்டு ஒரு இறுதி சடங்குக்கு வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறா. அதே நேரத்துக்கு இங்கே பயங்கர காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் போட்டு சும்மா ஆடம்பரமாக வந்து வெட்டிங் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க லவ் பண்ண காலத்தில் வந்துட்டு ஹீரோவே வந்து இவளுக்காக ஒரு வெட்டிங் ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி கொடுத்துருப்பான். ஆனால் இது வந்து காஸ்ட்லியாக இல்லைல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் கவலையப்படாத, கூடிய சீக்கிரம் நம்மளோட கல்யாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே உன்னோட ட்ரெஸ் தான் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவா அப்படின்னா, எனக்கு ட்ரெஸ்ஸு காஸ்ட்லியாக இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை, என் பக்கத்தில் நீ இருக்கணும், அதுதான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருப்பா. ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஃபோட்டோ எடுத்து திருப்பியும் அவங்களுக்கு காட்டும் போது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. அதுக்காக ஷர்லி செம்ம திட்டுறா. சாரி மேடம், மெமோரியல் ஃபோட்டோ ஒன்று எடுத்தேன்னா அதை ரீசெட் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னும் போது இங்கே வந்து மெமோரியல் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அந்த ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட பர்ஸில் இருக்க ஹீரோயினோட ஃபோட்டோவை பார்த்துடுறான். இவங்க தான் வந்து அவங்களோட மெமோரியல் ஃபோட்டோ எடுத்தாங்க, இன்னும் 2 நாளில் வந்துட்டு அவங்க சாக போகிறாங்களாம், அதனால அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னும் போது ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. ஸோ வேகமாக போயிட்டு எங்கே அந்த ஃபோட்டோவை எடுத்தானோ அந்த ரூமில் போய் பார்க்குறான். அவள் இருக்காளா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறான். சச்சா இருக்காது, கண்டிப்பாக இருக்காது, இவன் ஏதோ தப்பாக பார்த்துட்டு சொல்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிறான். அந்த கல்யாண நாளுமே வந்துடுது. ஹீரோயின் சைலண்டாக நின்றுட்டு இருக்கா. அப்போ வேணும்னே ஷர்லி வந்து ஹீரோயின் கிட்ட பேசுகிறா. என்ன இங்கே வந்து இந்த மாதிரி சைலண்டாக நின்றுக்கிட்டு அப்படியே பாவப்பட்ட பொண்ணு மாதிரி மூஞ்சை வச்சுக்கிட்டு மறுபடியும் அவனை ஏமாத்தலான்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக அதுக்கு நான் விடவே மாட்டேன். இப்போ லாஸ்ட்டாக உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நம்ம 2 பேருமே இங்கே தண்ணியில் விழுந்தா அவன் உன்னை காப்பாற்றுவானா இல்லை என்ன காப்பாற்றுவானான்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஏற்றுக்கிட்டு தண்ணியில் விழுந்துடுறா. ஓடி வந்து ஹீரோ குதிக்கும் போது இன்னொருத்தருக்கும் குதிச்சிடுறாரு. அவர் வந்து ஹீரோயினை தூக்கிடுறாரு. அதே நேரத்துக்கு வந்துட்டு நம்ம ஷர்லியும் தண்ணியில் மதிக்கிட்டு இருக்கா இல்லையா, அவளை வந்து ஹீரோ கூட்டிகிட்டு வந்துடுறான். நீ என்னதான் காப்பாற்றின அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஷர்லி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, நான் உன்னை காப்பாற்றாம வேற யாரடா காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. இதுவும் ஒரு வகையில நல்ல விஷயம் தான், அவன் இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன மறந்துடுவான் அப்படின்னு ஹீரோயின் முடிவுக்கு வரா. அப்போ அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா அந்த டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் இவன் செலவுக்கு கொடுத்த காசுங்க எல்லாத்தையுமே வந்து அந்த இடத்துலையே வச்சுட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறா. போகிறவ வந்துட்டு எல்லா அவளோட சம்மந்தப்பட்ட பொருளையும் போட்டு எரிச்சிட்றா. ஏன்னா வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வச்சு கூட ஹீரோ கண்டுபிடிச்சி வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறா. ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவள் டீமை சேர்ந்த எல்லாருமே அங்கே வந்து அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க. கரெக்டாக கல்யாணம் நடக்க போது ஹீரோயினை காணும் அப்படின்னும் போது ஹீரோக்கு பதட்டமாகுது. அவள் எதுக்காக இங்கே இன்னும் வரல, அவள் வரணும் அப்படின்னும் போது இவன் என்ன ஷர்லி சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, அவள் உங்களை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை, உங்களை லவ்வும் பண்ணலை, தயவு செஞ்சு அவளை பற்றி யோசிக்கிறத நிறுத்துங்க, அவளுக்கு நீங்கள் வேண்டாம், அவள் உங்களை பற்றி கவலைப்படலை அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவுக்கு ஏதோ ஃபோன் கால் வருது, பிஸ்னஸ் விஷயமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு ஷர்லிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. சாருக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறோம், சாரோட லைன் பிஸியாக இருக்குது, ஆக்சுவலி நான்சிக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவங்களோட ரூமில் எதையோ எரிச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்கள காணோம் அப்படின்னு சொல்லும் போது அதை ஹீரோ கிட்டேயே சொல்லாமல் இவ வந்துட்டு நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கோம், இப்போ இதெல்லாம் சொல்லி தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறா. அப்போ கரெக்டாக அதே நேரத்துக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்கே வேலை செய்கிற ஒரு ஆன்ட்டி வராங்க. அவங்க வந்த உடனே நீங்கள் தான் ஜிம்மரா, ஆக்சுவலாக இந்த அக்ரிமெண்ட் அங்கே ரூமில் இருந்தது, அது கூடியே வந்து ஒரு கார்டு இருந்தது அப்படின்னு சொல்லி ஹீரோயினோடது கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே டென்ஷன் ஆகிறான். நான் வந்துட்டு இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் போடவே இல்லை, என்னை ஏமாற்றி இவ சைன் வாங்கியிருக்கா, இது எப்படி சாத்தியமாகும், அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகுறான். அவள் எங்கே இருந்தாலும் சரி நான் போய் அவளை இழுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி வேகமாக போகிறான். தயவு செஞ்சு போகாதீங்க அப்படின்னு ஷர்லி கத்திக்கிட்டே இருக்கா. இவன் போய் ரோடோட தேடிக்கிட்டு இருக்கான், ஹீரோயினை கிடைக்கல. அப்புறம் தான் வந்துட்டு ஹீரோக்கு ஃபோன் கால் வருது, இவன் ஷர்லி மயக்கடிச்சு விழுந்துட்டான்னு சொல்லிட்டு உடனே வேகமாக வரான்.
இந்த கிட்னி ஒன்று இல்லை இல்லையா, அதனாலதான் நான் ரொம்ப வீக்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவ உடனே ஒரு பிட்டை போடுறா. இவளை எப்படியாவது சந்தோஷமா வச்சுக்கணுன்ற காரணத்துக்காக ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிறான். நாளைக்கே நம்ம ஹனிமூன் கிளம்புறோம், ஒரு வாரத்துக்கு நம்ம வெளிநாட்டுல இருந்துட்டு தான் வரப்போறோம் அப்படின்னு சொல்றான். ஒரு வாரம் கழிச்சு காட்டுறாங்க. வீட்டுக்கு வரும்போது பட்லர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நான்சி வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, உங்களுக்கு போய் பேசுறதுக்கு கொஞ்சமாச்சும் வாய் கூசவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோவுமே இந்த விஷயத்த நம்ப மாட்டான். அவளாவது சாகுறதாவது, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க, பணத்துக்காக அவ கொலை பண்ணான்னு சொல்லுங்க நான் நம்புறேன், ஆனா அவ சூசைட் பண்ணிக்கிட்டா செத்து போயிட்டான்னு சொன்னீங்கன்னா நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மாறி மாறி சொல்றாங்க. அவர் பட்லர் கதறாரு, சார் உண்மையாவே அவங்க செத்து போயிட்டாங்க சார், தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க அப்படின்னும் போது ஹீரோக்கு என்னடான்னு குழப்பமாயிடுது. இங்க அவங்க இருக்கும் போது அவங்கள நீ எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண, அவங்கள கொஞ்சம் நஞ்சம் டார்ச்சரா பண்ண, அவங்கள வந்துட்டு நிம்மதியா தூங்க விடல, சாப்பிட விடல, ஏன் உனக்கு கை கால அமைக்கி விடு, முதுகு அமைக்கி விடுன்னு சொல்லி எந்த அளவுக்கு அவங்கள கொடுமைப்படுத்தியிருக்க, அதனாலதான் அவங்க இப்ப போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே ஹீரோக்கு இப்பதான் தெரிய வருது. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவ அப்படியே சைலண்டா இருக்கா. எதுக்காக நீ இதெல்லாம் பண்ண, அவளை நான் தான் வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நீ எதுக்காக இப்படிலாம் பண்ண, அவ உன் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு கேக்குறான். அப்பதான் வந்துட்டு அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க. சார் கடைசியா உங்க ஒய்ஃப் உங்களுக்காக இதெல்லாம் தான் விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அஸ்தியை கொண்டு வந்து தராங்க. போய் சொல்றதுக்கும் ஒரு அளவு இருக்கு, எதுக்காக நீங்க இவ்வளவு கீழ்த்தரமா காசுக்காக இறங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களையே வந்து செம்மையா திட்டி அந்த அசி எல்லாத்தையும் கொட்டி விட்டுறான். முதல்ல ஹீரோயினுக்கு இவன் வெள்ளியில ஒரு ரிங் வாங்கி கொடுத்தான் இல்லையா, அந்த ரிங் வந்து அங்க இருக்கு. அதை பார்த்த உடனே தான் இவனுக்கு பயமாகுது. இல்ல அவளுக்கு இன்னும் நிறைய காசு வேணும் போல, அதுக்காக தான் இந்த ட்ராமாலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது, சார் இல்ல சார் உண்மையா அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பட்லர் சொல்றான். அப்பதான் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நேரா போயிட்டு அந்த பாட்டிமா வந்து அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க இல்லையா, அந்த அக்ரிமெண்ட் எங்க உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்கறான். அது மட்டும் இல்லாம அது கூட வேற எதனா கிடைச்சதா அப்படின்னு கேட்கும் போது அவங்க ரொம்ப சைலண்டாவே இருக்காங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க, எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோனோட மொபைல் அங்கதான் இருந்தது அப்படின்னு சொல்லி அதை எடுத்து கொடுக்குறாங்க. பார்த்தா அது எல்லாமே ஃபுல்லா டெலிட் ஆயிருக்கு, எதுவுமே இல்லையே எல்லாம் டெலிட் ஆயிடுச்சுன்னும் போது, இதுக்கப்புறம் யாருமே இதை கேட்க வர மாட்டாங்கன்னு சொல்லி நான் தான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் உள்ள போகும்போது ஏதோ எரிஞ்சுக்கிட்டு இருந்த மாதிரி ஸ்மெல் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சது எதையோ எரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அணைச்சி இதை மட்டும் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லி அவளோட டைரியை கொடுக்குறாங்க. ஹீரோ உட்காந்து அங்கேயே அந்த டைரியை படிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயின், நான் தான் உன்னை முத பார்த்த உடனே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு உன் மேல பயங்கரமான கிரஷ், நீ கிளாஸ்ல உட்காந்துட்டு இருந்தாலும் சரி, லைப்ரரிக்கு போனாலும் சரி, நீ எங்க போனாலும் உன் பின்னாடியே வருவேன், எனக்கு அந்த அளவு உன்னை பிடிக்கும், இப்போ வரைக்கும் எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கா. உன்னை முத எப்ப நான் பார்த்தனோ அப்பல இருந்து உன்னை என்னால மறக்கவே முடியல, நீ அப்ப எனக்கு கொடுத்த கொடை, அப்ப எனக்கு கொடுத்த காஃபி மக், இப்போ வரைக்கும் அதை மட்டும்தான் நான் யூஸ் பண்றேன், நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவ் அப்படின்னு எழுதியிருக்கா. இதெல்லாம் படிக்கும் போது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப எதுக்காக என்னை விட்டுட்டு போனேன், அப்ப எதுக்காக பணம் தான் உனக்கு எல்லாமேன்னு சொல்லி போய் சொன்னேன் அப்படின்னு அடாரான். அப்பதான் அந்த போட்டோகிராஃபர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, அவங்க ரூம்ல போட்டோ எடுக்கும் போது நடந்த விஷயத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. மேடம், உங்களுக்காகவே நீங்க எதுக்கு மெமோரியல் போட்டோலாம் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது, எனக்கு இதுக்கு மேல உயிர் வாழ ஆசை இல்லை, அதனால என்னோட புருஷனோட கல்யாணம் அன்னைக்கே நானும் வந்து உயிரை விட்டுடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்ப உங்களுக்கு அந்த அளவுக்கு அவரை வெறுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் போது, இல்ல அந்த அளவுக்கு நான் அவனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு ஹீரோவால தாங்கிக்கவே முடியல, பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே ஒரு அரை பைத்தியம் மதியம் ஆயிடுறான். நேரா கிளம்பி இவங்க 2 பேரும் வந்து லிவிங்ல இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போறான். அந்த இடத்துல ஹீரோயின் இருக்கா மாதிரியே கற்பனை பண்ணிக்கிட்டு ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்பதான் இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நீ அதுல தப்பா எழுதியிருந்த, உனக்குதான் என் மேல முதல்ல கிரஷ் இருந்ததுன்னு சொன்ன இல்லையா, ஆனா கிடையாது, எனக்குமே உன்னை பார்த்த அப்பல இருந்தே உன் மேல கிரஷ் தான், நானுமே அப்படி பார்த்தா உன்னதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி, நீ என்னை வெறுத்தாலுமே நீ என் கூட இருக்கிற லைஃபை மட்டும்தான் என்னால யோசித்து பார்க்க முடிஞ்சதே தவிர நீ இல்லாத லைஃபை என்னால யோசித்து பார்க்க முடியவே முடியாது, நீ எந்த இடத்துக்கு போயிருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு நானுமே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்த வந்து நெருப்பு போட்டு எரிச்சு விட்டுறான் அந்த வீட்டையே. சோசியல் மீடியாலெல்லாம் பெரிய டாக்கே வந்துடுது. ஏன் அப்படின்னு பார்த்தா, அவனை வந்து உள்ள ரூம்குள்ள வச்சுக்கிட்டு கொளுத்திக்கிட்டான். அவன் இன்னமும் உள்ளே தான் இருக்கான். எவ்வளவு புகை வந்தாலுமே, எவ்வளவு நெருப்பு எரியும் போதும்
வெளியில வர்றதுக்கு மறுக்கிறாரு. அதனால கதையை உடைச்சுக்கிட்டு தீயணைப்பு வீரர்கள்லாம் உள்ள போக போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்ச ஹீரோயின் வராம இருப்பாளா? ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறா ஹீரோவை காப்பாத்துறதுக்கு. அதோட மறுநாள் ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல தான் கண்ணை முழிக்கிறான். பார்த்தா பக்கத்துல ஷெர்லி இருக்கா. நீ எப்படிங்க வந்த? என்ன வந்துட்டு நான்சி காப்பாத்தலையா அப்படின்னு கேட்கும் போது, என்ன நீ உளர்ற? உன்னை வந்துட்டு ஃபயர் ஃபைட்டர்ஸ் தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. நான் மயக்க அடிச்சு விழுந்துட்டேன். எனக்கு ஒரு கிட்னி இல்லை இல்லையா, அதனால நான் ரொம்ப வீக்காக இருக்கேன்னு டாக்டர் சொன்னார். அதனால நான் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இவனுக்கு அடியே இதையே சொல்லி காமிச்சு இன்னும் எவ்வளோ நாளைக்குடி என்னை டார்ச்சர் பண்ண போறேன்ற மாதிரி தோணுது. ஹீரோயினோட ஞாபகமாகவே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பிளான் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, இதுக்கு மேலேயும் வந்துட்டு நான் என்னதான் பண்றதுன்னு எனக்கு தெரியல, என்னோட காதல் உனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து குதிக்க போறேன் அப்படின்னு ஓடுறா. உடனே ஹீரோ வேக வேகமா ஓடி போய் தடுக்கிறான். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, நான் தான் எல்லா தப்பும் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா ஹீரோயினை பத்தி யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கட்டி பிடிச்சி மன்னிப்பு கேட்கிறான். இது எல்லாத்தையுமே ஹீரோயின் ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு தான் இருக்கா. ஆனாலும் ஹீரோயினை பத்தின விஷயத்தை ஹீரோவால விட முடியல. அவ தான் காப்பாத்த வந்தா அப்படின்றத அவன் வந்து நம்புறான். எல்லார்கிட்டையும் போயிட்டு இங்கே யாருன்னா ஒரு பொண்ணு வந்தாங்களா என்னை பார்க்கறதுக்கு, இல்லைன்னா என்னை யார் காப்பாத்திட்டு வந்தா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். யாருக்குமே வந்து சரியான ஆன்சரே தெரியல. ரொம்ப சோகமாக நடந்து போயிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு போகும்போது எதிர்க்க வர டாக்டரை இடிச்சிடுறான். பார்த்தா அவர் வந்துட்டு நம்ம ஷெர்லி இருக்கா இல்லையா, அவளோட ரிப்போர்ட்டை தான் எடுத்துட்டு வராரு. நம்ம டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம்னா லங்ஸ் நல்லா இருக்கு, லிவர் நல்லா இருக்கு, இதுல இது பிரச்சனை அப்படின்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி அந்த ரிப்போர்ட்ல வந்து 2 கிட்னியும் நல்லா தான் இருக்கு, நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்னது 2 கிட்னி? அவதான் எனக்கு ஒன்று கொடுத்துட்டாலே, எப்படி 2 கிட்னி அப்படின்னு யோசிக்கிறான். உடனே ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, அவங்களோட எல்லா ரிப்போர்ட்டையும் எடுத்துகிட்டு வாங்க, நான் பார்க்கணும், அவங்களுக்கு வந்துட்டு ரிப்போர்ட்டில் 2 கிட்னி இருக்குது அப்படின்றது கன்ஃபார்மாக நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறான். திரும்பவும் அவனோட ரூமுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா ஷெர்லி அங்கேயே உட்காந்துக்கிட்டு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட யார்கிட்டயோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கா. அந்த மாங்க மடையை நான் என்ன சொன்னாலும் நம்புவான், இப்போதைக்கு நான் செத்துருவேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி அவன் விழுந்து செத்துருவான், அப்படி தான் அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் ஹீரோ கேட்குறான். அப்போ தான் ஹீரோ வந்துட்டு எல்லா ரிப்போர்ட்டையும் வாங்கி பார்க்குறான். அவளுக்கு 2 கிட்னியும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு தெரிய வருது. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினோட ரிப்போர்ட்டையும் வாங்கி பார்க்குறான். ஹீரோயினுக்கு தான் ஒரு கிட்னி குறையுது. அதுக்கப்புறம் கடைசியாக தான் வந்துட்டு ஹீரோவுக்கு வந்து அவனோட அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணதை காட்டுறாங்க. அது வேற யாரும் சைன் பண்ணல, நம்ம ஹீரோயின் தான் சைன் பண்ணியிருக்கா. இப்போதான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஞாபகம் வருது, ஹீரோயின் வந்து அவளை காப்பாத்துந்து அவன் கிட்ட பேசின எல்லாமே ஞாபகம் வருது. ஹீரோ ரூம்க்கு வந்து இவன் என்ன நினைச்சுக்கிறா அப்படின்னா, கண்டிப்பா இவன் வந்து நம்ம கிட்ட உருண்டு பிறண்டு கீழே விழுந்து எப்படியாவது மன்னிப்பு கேட்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவளோட இன்ஸ்டாகிராம்ல லைவ் போஸ்டிங் வேற பண்ணிக்கிட்டே வந்து கேட்குறா, நீ என்னதான் டிசைட் பண்ணிருக்க அப்படின்னு கேட்கும் போது பலார்னு கண்ணத்திலயும் வைக்கிறான். அவளுக்கு ஒண்ணுமே புரியல, செமையா பல்ப் ஆயிடுது. எல்லாரும் அங்க வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, ஐயோ என்ன இவ இப்படி அடி வாங்குறாளேன்னு. அப்பதான் ஒண்ணு வந்து இவ சொன்ன எல்லா பொய்யுமே எல்லாரும் எதிர்க்கையும் கேட்கிறான். அவனுக்கு தெரியாது லைவ் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, நீ எனக்கு கிட்னியை கொடுக்கவே இல்லை, ஆனா இவ்வளவு நாள் வரைக்கும் உனக்கு நான் கடமைப்பட்டவன் மாதிரி என்னை ஃபீல் பண்ண வச்சுட்ட, என்னை எல்லா விஷயத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வச்ச, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான், ஆனா என்னை என்ன சொல்லி இவ்வளோ நாள் ஏமாத்திக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லி இவன் கோவத்துல போட்டு அடின்னு அடிக்கிறான். இந்த மாதிரி டம்மி பீஸ் எல்லாம் சும்மா உயிருங்க வாழறதுக்கு இவளோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் வேற யாருக்குன்னா உதவிட்டோம், இவளோட ஒரு கிட்னியை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே 2 நாள் போகுது. இவளுக்கும் கிட்னியை வேற உருவிட்டாங்களா. எல்லாரும் வந்து இவளை ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. இந்த பொம்பளை வந்துட்டு கிட்னியை கொடுத்தேன்னு சொல்லி பெரிய பணக்காரனை வளைச்சு போடலான்னு பார்த்துட்டா, இவ மோசமானவ அப்படி இப்படின்னு கேவலமா பேசுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவளால சகிச்சுக்கவே முடியல. மாடியில இருந்து குதிச்சு செத்து போயிடுறா. அதோட 5 வருஷம் ஆயிடுது. 5 வருஷம் ஆயும் இப்ப வரைக்கும் ஹீரோ வந்து ஹீரோயினை தேடுறதை நிறுத்தவே இல்லை. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமா பணம் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன்னா ஹீரோயினுக்கு பணம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பணத்தையே சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப ஒரு நாள் கொலம்பியால வந்துட்டு இவன் பிசினஸ் பார்ட்னரோட பையனோட கல்யாணத்துக்கு போறான். அந்த இடத்துல அந்த கல்யாணத்துல கல்யாண பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான். ஜோயான்ற பேர்ல அங்க அவ கல்யாணம் பண்ணிக்கிறா. ஹீரோ கிளியராவே ஹீரோயினை பாத்துடுறான். பார்த்த உடனே செம்ம டென்ஷன் ஆயிரான். இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதமே கிடையாது, கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு கத்துறான். ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயினோட மூஞ்சே மாறிடுது. ஐயோ இவன் என்னடா இந்த டைமுக்கு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கர பதட்டம் ஆயிடுது.
வந்துடுது. அங்கிள் நீங்க என்ன பண்றீங்க அங்கிள், இங்க என்னத்துக்கு ஏன் கல்யாணத்தை நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அந்த பையன். என்னது அங்கிள், அப்போடா சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலே ஒரு குத்து விடுறான். ஏன் பொண்டாட்டியை நீ என்னடா கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு சொல்லிட்டு செம கோவமா ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்கிறான். எதுக்காக என்னை விட்டுட்டு போனேன், ஏன் என்கிட்ட சொல்லாம கூட என்னை விட்டுட்டு போனேன், இப்போவும் நான் உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. ஆமா நான் விட்டுட்டு போனேன் தான், ஏதோ சின்ன வயசுல தெரியாம உன்னை லவ் பண்ணி தொலைச்சிட்டேன், உன்னை விட்டுட்டு போகணுன்ற காரணத்துக்காகவே நான் செத்து தொலைஞ்சிட்டேன் அப்படின்னு தானே நான் சொல்லிட்டு வந்தேன், அப்போ நீ என்ன விட மாட்டியா அப்படின்னு கோபமா கேட்குறா. என்னால விட முடியாது, நீ செத்தாலும் சரி அந்த இடத்துக்கும் உன்னை தேடி நான் வருவேன் அப்படின்னு சொல்றான். நீ இங்க இருந்து போகல அப்படின்னா கண்டிப்பா நான் இங்கேயே குத்திக்கிட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்லி கத்தியை எடுத்து ஹீரோவை பிளாக்மெயில் பண்றா. அதுக்கு மேல ஹீரோவால ஒன்னும் பண்ண முடியல. அந்த குத்திக்க வரும்போது இவன் போய் கத்தியை பிடிச்சிடறான். அந்த கல்யாண மாப்பிள்ள இருக்கான் இல்லையா, அவனுமே ஓடி வந்து ஐயோ டார்லிங் என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ கையை அடிபட்ட உடனே வந்து மனசே மாறி போயிடுது. இதுக்கு மேலேயும் இங்கேயே நின்னா கண்டிப்பா வந்துட்டு அவ நம்ம எதிர்க்கே செத்து போயிடுவா போல இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். அதோடு மறுநாள் காட்டுறாங்க. மறுநாள் வந்து ஹீரோயினும் அவளோட புது புருஷனும் 2 பேருமே வந்துட்டு ஹனிமூனுக்கு கிளம்ப போறோம்னு சொல்லிட்டு ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினை வந்து ஆளுங்களை வச்சு பிடிக்கிறான். எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு கேட்கும் போது, என்ன பண்றது, நீ செகண்ட் ஹேண்ட் பீஸ்ன்னு இப்பதான் தெரிஞ்சது, அவன் கூட 7-8 வருஷம் குடும்பம் நடத்திட்டு இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்துட்டியா, இவ்வளவு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன்னை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிற அளவா அந்த அளவு பெருந்தன்மையானவெல்லாம் கிடையாது, எனக்கு ட்ரக் எல்லாம் கடத்துறதுக்கு டெட் பாடி கொஞ்சம் குறையுது, அதனால அடுத்த டெட் பாடியா உன்னை பக்கத்துலயே படுக்க வச்சிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். உண்மையாவே ஹீரோயின் வயிற்றுக்குள்ள வச்சு இப்ப ட்ரக்க கடத்த போறாங்க போல. அதுக்காக ஹீரோயின் கூட்டிட்டு போய் ரெடி பண்ண சொல்லிடுறான். அங்க போனதுக்கு அப்புறமா எல்லாருமே போட்டு ஹீரோயினை செம்ம அடி அடிக்கிறானுங்க. அப்ப நடுவுல ஹீரோ அங்க வந்து விழறான். பார்த்தா ஹீரோயினுக்கு விழ வேண்டிய அடியை எல்லாத்தையுமே ஹீரோ வாங்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அது இரும்பு ராடை எடுத்து ஹீரோவோட மண்டையிலேயே அடிச்சிடுறாங்க. அதோட ஹீரோக்கு ரொம்பவே முடியாம போயிடுது. அப்பதான் எல்லா போலீஸும் உள்ள வராங்க ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ ஹீரோ கடைசியா அவன் வாயில இருந்து என்ன வார்த்தை வருது அப்படின்னு பார்த்தா, என்ன வெறுக்கல, என்ன இப்ப வரைக்கும் நீ லவ் பண்ணிட்டு தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேக்குறான். அப்பதான் ஹீரோயின் சொல்றா, இது வரைக்கும் ஒரு நாள் கூட உன்னை நான் வெறுத்ததே இல்லடா, உன் ஒருத்தனை மட்டும் தாண்டா இவ்வளவு நாளும் நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றா. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே ஹீரோயின் மடியிலேயே வந்து செத்து போயிடுறான். அதோட மறுநாள் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அப்ப அவளோட சீஃப் என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்லபடியா அந்த கேங்கையே நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம், இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா என்னோட வேலை முடிஞ்சிடுச்சா, இந்த மிஷன் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்கும் போது, ஆமா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே நேரா கிளம்பி போய் ஹீரோவோட நினைவிடத்துல உட்கார்ந்தபடியே மயங்கி விழுந்துடுறா. என்ன தாண்டா ஆச்சு இவளுக்கு அப்படின்னு பார்த்தா இவளுமே ஹீரோவை நினைச்சுக்கிட்டே உயிரை விட்டுட்டா. உன் கூட சேர்ந்து நிம்மதியான வாழ்க்கையை கொஞ்ச நாள் வாழ மாட்டோமா அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்குமோ ஏங்கிட்டு இருந்தேன், ஆனா இதுக்கப்புறமும் வாழ முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால இறுதியா உன் கூடயே வந்து நான் சேர்ந்துடுறேன், இதுக்கப்புறமாவது நமக்கு 2 பேருக்கும் ஒரு நிம்மதியான லைஃப் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்றா. கடைசி வரைக்குமோ அவளோட மிஷனுக்காகவே வந்துட்டு அவ உயிரா காதலிச்சவனை இவ்வளவு அளவு கஷ்டப்படுத்திக்கிட்டு அவளையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அந்த மிஷனை முடிச்சதுக்கு அப்புறம் தான் உயிரை விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போலீஸ்காரங்களும் அவளுக்கு சல்யூட் பண்றாங்க. கடைசியா அவளுக்காக காத்துட்டு இருந்த ஹீரோ கூடயே கிளம்பிடுறா. இதோடயே இந்த டிராமா முடிஞ்சிடுச்சு. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.